காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குங்கிற செய்திகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவும் காங்கிரஸும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள், இவங்கெல்லாம் வந்து தாவேகா கூட கூட்டணி வைங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை தொடர்ச்சியாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் கொடுத்துட்டு இருப்பதாகலாம் செய்திகள் வந்தது. இப்ப சமீபத்தில் திருவாரூர்ல ஒரு திருமண நிகழ்ச்சி, அந்த திருமண நிகழ்ச்சியில திருச்சி வேலுச்சாமி, அதே போல எக்ஸ்ஐஏஎஸ் உமாசங்கர், விஜய் அவர்களுடைய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி சந்திரசேகர்லாம் வந்து சந்திப்பு நடந்து, அதாவது திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க. போன இடத்துல கொஞ்ச நேரம் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதே போல இவங்க வந்து என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்தியதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்ததுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான சோர்ஸ் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. அதே போல ஏற்கனவே இப்போது தாவேகாவில் இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையனும், அதே போல திருநாவுக்கரசர், முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசரும் வந்து சந்திச்சாங்கன்ற மாதிரி செய்தி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே லைட்டா இந்த காந்தத்தை மண்ணில் போட்டு தேய்க்கும் போது அப்படியே வந்து ஒட்டும்ல துரு, அந்த துரு, அந்த மாதிரி ஒரு டச் வந்து இருந்துகிட்டே இருக்கு காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும். அப்படி இவங்க போகும்போது அவங்க வந்து பேசுறது, அவங்க போகும்போது இவங்க வந்து பேசுறது, அந்த ஜாடமாடையே பேசுகிற விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாகலாம் வருகிறது. இதை அப்படியே மறுக்கக்கூடிய செய்திகளும் இருக்கு. காங்கிரஸுக்கு அவ்வளவு பெரிய அமில பரிசோதனை எல்லாம் காங்கிரஸ் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பலம் என்னன்றது நல்லாவே தெரியும். பல மாநிலங்கள் இப்ப அடி மேல அடி வாங்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து கூடாரத்தை பிச்சுக்கிட்டு தாவேகா கிட்ட போனாங்க அப்படின்னா எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவங்களால போய் சேர முடியும்? இவங்க இன்னும் தாவேகாவில் அவங்களுடைய எலெக்ஷன்ல அவங்க எந்த அளவு போட்டிடுவாங்க, அவங்களுடைய பலம் என்ன, இப்படிங்கிற எதையுமே வந்து நிரூபிக்கவே இல்லை. அவங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஓட் பர்சன்டேஜ் என்ன நிரூபிக்கவே இல்லை. அதுக்குள்ள காங்கிரஸ் எப்படி கூட்டணி வச்சிருன்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இன்னொரு பக்கம் காங்கிரசுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்குங்கிற செய்திகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இதுவும்